தனுசு ராசி நேயர்களுக்கு 26/5/2026 அன்றைய தினம் நடைபெறக்கூடிய குரு பெயர்ச்சி, அதாவது குரு பகவானாகப்பட்டவர் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பிரவேசிக்கிறார். இந்த கடகராசிக்கு குரு வரும் பொழுது தனுசு ராசியான நமக்கு 8ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துக்கு வரார். 8ஆம் இடம் அப்படிங்கிறது குருவினுடைய மறைவு ஸ்தானம். இவ்வளோ நாளாக 7ஆம் இடத்திலிருந்து குரு நன்மையை செய்து கொண்டிருந்தார். 8ஆம் இடத்துக்கு வரும் பொழுது அவ்வளவு எதிர்பார்க்கக்கூடிய நன்மை இருக்காது. நம்மளே சொன்ன மாதிரி குரு பார்க்கக்கூடிய நன்மை, குரு பகவான் பார்த்தால்தான் நன்மை ஏற்படும். குரு பகவான் மறைஞ்சு போயிட்டே அப்படி நன்மை உண்டாகும். அப்போது அதை தான் சொல்கிறார் புலிப்பாணி சித்தர், 18 சித்தரில் ஒருவரான புலிப்பாணி சித்தர் சொல்கிறார், இம்மை 8னில் வாலி பட்டமிழந்ததும் நாடப்பா ஜன்மனுக்கு நமனால் கண்டம் நலம் தப்பும் பொருள் சேதம் அரசர் தோஷம் விளங்கவே வெகு பயமாம் விளைவு போகுமே. 8ஆம் இடத்துக்கு குரு வரும்பொழுதுதான் வாலி பட்டம் இழந்தான ராஜாவாக இருந்த வாலி பட்டத்தை பிடுங்கிடுறாங்க. வாலி நிகிரகணம் சுக்ரீவ தகனம் ஏதற்கி ராமாயணம் அப்படிம்பாங்க. வாலியை அரசாட்சி விட்டு இறக்கி சுக்ரீவனுக்கு பதவி கொடுக்குறாங்க. வாலி 8க்கு குரு வரும்பொழுது பட்டம் இழந்துடுறார். நமனால் கண்டம், திடீர்னு கண்டங்கள் ஏற்படும். 8ஆம் இடம் அப்படிங்கிறது ஆயுள் ஸ்தானம், எல்லாருக்குமே சொல்லியிருக்கேன். இப்போ 8ஆம் இடத்துக்கு குரு வரும் பொழுது சில பேருக்கு சொந்த ஜாதகத்தில் நேரம் சரியில்லைன்னா கண்டங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நலம் தப்பும், உடல்நல சோர்வு ஏற்படும், மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும், பொருள் சேதம், சேர்த்தி வச்ச பொருள் சேதம் உண்டாகுது, அரசர் தோஷம், அரசாங்க பகை, சில பேர் கோர்ட் கேஸ், நீதிமன்றம், இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். விலங்கமே வெகு பயமாம், ரொம்ப பயத்தோடு தான் இந்த காலகட்டத்தை தாட்டணும்னு சொல்கிறார் புலிப்பாணி சித்தர். அப்படி இருந்தாலும் தனுசு ராசி அப்படிங்கிறது குருவோட வீடு, நல்லா தெரிஞ்சுக்கணும். தனுசு மீனம் ரெண்டுமே குருவுடைய ஓன் ஹவுஸ். அதில் என்னதான் குரு கெடுதல் பண்ணாலும் நமக்கு துளிக்கூட பாதிக்காது, தைரியமாக இருக்கலாம். நான் சொன்னதெல்லாம் 8ஆம் இடத்துல வேறு ராசிக்கு வந்தால் நடக்கும். தனுசும் குரு யாரோட வீடு? குருவோட வீடு. நம்ம தலையிலையும் நம்ம கொட்டிப்பா. இப்போ நம்மளாம் ஸ்கூலில் படிக்கும்போது சில வாத்தியாருக்கு இன்னொரு பையனை விட்டு கொட்ட சொல்லுவார். சில வாத்தியார் என்ன பண்ணுவார், நீயே கொட்டிக்கிட 5 தடவைம்பார். மற்றவனை நம்ம கொட்ட சொன்னால் கையை தடவைண்டு எண்ணெய் தடவைண்டு இப்படிலாம் வச்சுன்னு பட்டுன்னு கொட்டுவான். நம்ம தலையில் நம்மளே கொட்டிக்கும் போது பார்த்தோம்னா ஓங்கிறது தான் பெருசாக இருக்குது, இங்கே இப்படி லைட்டாக தான் கொட்டுவோம். அந்த மாதிரி குரு பகவான் நம்மளுடைய வீட்டிலே இருக்கிறதுனால செல்வம் பெருகும். அப்படி ஆப்போசிட், பதவி உயர்வு ஏற்படும். உத்தியோகத்தில் இனம் புரியாத, நீங்களே நினச்சி பார்க்க முடியாத அளவு சந்தோஷம். பதவியில் புதிய ஒரு இடம் உங்களுக்கு, பதவி உயர்வு, சம்பள உயர்வு, வீடு வாங்கலாம், திடீர் விவாகம், திடீர் திருமண யோகம் ஏற்படும். நமக்கு மேலே ஒருத்தர் இருப்பான், அண்ணன் இருப்பான், அக்கா இருப்பான், இதெல்லாம் இருப்பாங்க, அவங்களுக்கு மாப்பிள்ளை பார்த்துன்னு இருப்பாங்க. ஆனால் அதெல்லாம் தாண்டி திடீர்னு நமக்கு திருமணம் நடக்கும். அதுதான் சடன்லி மேரேஜ்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு அப்படிலாம் நடக்கும். அந்த மாதிரி அமைப்பை ஏற்படுத்துகிறார். திருமண யோகம், வம்ச விருத்தி, தொழிலில் இவ்வளவு நாளாக பிரச்சனை கொடுத்துட்டு இருந்தவன் விலகிடுவான். நச்சு நமக்கு மேலதிகாரி பாஸ் சரியில்லை, இதை செய்ய சொல்கிறான், அதை செய்ய சொல்கிறான், லீவு கொடுக்க மாட்டேங்கிறான், எத்தனை சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான். இப்படிலாம் இந்த புலம்புறதை கேட்கணும். ஜாதகம் பார்க்க வர்றவங்களாம் சொல்லுவாங்க, இந்த மாதிரி பெரிய சிக்கலாகவே விட்டுறது இருக்குது, நான் வேலையை விட்டுறட்டுமா, எப்படி இருக்குங்க. அதெல்லாம் விலகும். பதவியில் ஒரு புதிய முயற்சி. விவசாயிகளுக்கு பெரும் செல்வம், ஆடு மாடு கோழி இதெல்லாம் வச்சு வளர்த்தக்கூடியவர்கள், கால்நடை பராமரிப்பு துறை, அதுக்குள்ளே எல்லா நாற்கால் ஜீவன், சகல ஜீவன், ஊர்வன பரப்பன எல்லாம் வந்துடும். இது சம்பந்தமான தொழில் பண்ணுறாங்களோ, கால்நடை பராமரிப்புனா எல்லாம் என்ன நினச்சிக்கிறீங்க, ஆடு மாடு வளர்த்துறது, கோழி வளர்த்துறது, அதெல்லாம் விட ஃபேமஸ் இருக்குது. நாற்கால் ஜீவன், நாயெல்லாம் சேல்ஸ் பண்ணுறாங்க. ஒரு நாயை பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் இருக்குது. அதெல்லாம் பிஸ்னஸாக பண்ணுறாங்க நிறைய பேர். அந்த மாதிரி நாற்கால் ஜீவன் பிராணிகள், அதன் மூலமாக நமக்கு நன்மை ஏற்படும். கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யங்கள் ஏற்படும். மனக்கசப்புகள் விலகும். பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேருவார்கள். வம்ச விருத்தி ஏற்படும். விவசாயிகளுக்கு நன்மை, மாணவர்களுக்கு நன்மை, புதிய தொழில் துவங்கலாம். போக்குவரத்து கழகங்களில் பணியாற்றக்கூடியவர்கள், விமானம், கப்பல், ரயில், வாகன போக்குவரத்துக்கள், இதில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு மிக மிக பதவி உயர்வு, சம்பள உயர்வு, பாராட்டுக்கள் குவிந்த வண்ணம் இருக்கும். சில பேருக்கு திடீர்னு பொன் பொருள், ஆடை, ஆபரணங்கள் சேரும். இன்னும் சொல்லப்போனால் குறிப்பாக அழகு நிலையங்கள், பியூட்டி பார்லர், சலூன், உடற்பயிற்சி கூடங்கள் வைத்து நடத்தவர்களுக்கு நன்மை. அதெல்லாம் தான் இப்போ ஃபேமஸாக இருக்குது. வாரத்தில் ஒரு நாள் அழகு நிலையம் போலேன்னா முடிஞ்சது, சாப்பாடு கூட வேண்டாம், அப்படி இருக்கிறவங்களும் இருக்காங்க. அந்த மாதிரி துறையில் சாதிக்கக்கூடியவர்கள், துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு நன்மை. அதே மாதிரி நாட்டு மருந்துகள், ஹெர்பல்ஸ், மூலிகைகள், இயற்கை மருத்துவங்கள், இயற்கை மருந்துகள், இதெல்லாம் பண்ணக்கூடியவர்களுக்கும் நன்மை அதிகரிக்கும். பொதுவாக தனுசு ராசி 8ல் குரு வந்தாலும் ராசிநாதன் வலுவாக இருக்கிறார், நன்மை. ஒரு 60% நன்மைகள் இந்த குரு பயிற்சி. அதிர்ஷ்டமான வண்ணம் மஞ்சள், அனுகூலமான திசை வடகிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 9, வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். இந்த குரு மட்டும் நமக்கு நல்லது பண்ண வச்சிட்டோம்னால், நல்லது பண்ணிட்டாருனால் வேறு எதுக்குமே பயப்பட வேண்டியதில்லை. ஏன்னா குரு அவ்வளோ முக்கியம் வாய்ந்தவர், நவகிரகங்களில் முதன்மையான தெய்வம். மற்ற 8 கிரகங்களை கூட நம்ம
அவ்வளவா பெருசாக எடுத்துக்க வேண்டாம். குரு பகவான் ஆகப்பட்டவர் சாதகமாக அனுகூலமாக இருந்தார் என்றால் எதுக்குமே பயப்பட வேண்டாம். அப்போ நமக்கு குரு பகவான் நம்ம கோச்சார ரீதியாக பொதுவான பலன்களில் பெயர்ச்சி ஆனாலும் அவரவர்கள் சொந்த ஜாதகத்தில், நான் எப்போ சொல்கிறது ஒன்று தான், சொந்த ஜாதகத்தில் குரு பகவான் எங்கே இருக்கார் அப்படிங்கிறத கண்டிப்பாக இந்த கிரகங்கள் பயிற்சி ஆகும்போது அந்த கிரகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும். அப்போது இந்த குரு பயிற்சி டைமில் நம்ம கோச்சார ரீதியாக நன்றாக இருந்தாலும் அல்லது நன்மை அல்லாமல் மோசமாக இருந்தாலும் நம்ம சொந்த ஜாதகத்தை ஒரு முறை அவசியம், நான் சொல்கிற இந்த தொலைபேசிக்கு உங்கள் சொந்த ஜாதகத்தை அனுப்பி நன்றாக இருக்கக்கூடியவங்க சரி மோசமாக இருக்கிறவங்களும் சரி ஒரு தடவை பார்த்துண்டால் இந்த குரு பயிற்சி நம்ம ஜாதகத்துக்கும் சரி பொதுவான பலன்களையும் சரி எப்படி இருக்குங்கிறத நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். பயப்பட வேண்டியதில்லை. 98609837 9865098370 இந்த எண்ணிற்கு தாராளமாக உங்கள் சொந்த ஜாதகத்தை அனுப்பி வைத்து முறையாக பார்த்து குரு பயிற்சி பலாபலன்களை தெளிவாக தெரிந்து கொண்டு இனிமேல் வரக்கூடிய காலங்கள்னாச்சும் நமக்கு நன்மை நடக்குமா அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த குரு பயிற்சி பலன்கள் உங்களுக்கு சகல நன்மைகளையும் அளிக்க வேண்டும் என்று இறைவனிடம் பிரார்த்தனை செய்து ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.